படத்துக்காக யூஸ் பண்ண செட்டா இல்லை வந்து மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கோமா? இது என்ன நோக்கத்தில் போட்டிருக்கோம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை படத்துக்கு யூஸ் பண்ண சில விஷயங்கள் இங்கே இருக்குது. இது எதுக்காக இங்கே போட்டது அப்படின்னா, இதோட நோக்கம் வந்து பிகைண்ட் த ஸ்க்ரீன் தான். ஸ்க்ரீனில் எல்லாரும் எல்லா விஷயங்களும் பார்க்குறாங்க. ஸோ படப்பிடிப்பு தளத்துக்கு வந்து யாரும் எதுவும் பார்க்குறதில்ல, அதை ஃபீல் பண்ணுறதில்ல. ஸோ இந்த படத்துக்கு பின்னாடி இவ்வளோ வேலைப்பாடுகள் நடந்திருக்கு, இவ்வளோ ரிசர்ச் நடந்திருக்கு, இவ்வளோ மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு விஷயத்த சொல்ல போகுது மக்கள்கிட்ட. ஸோ அதை வந்து மக்கள் பார்த்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இது. உள்ள தத்ரூபமான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது சார், அதை பற்றி நீங்களே சொல்லுங்கள் சார். இல்லை உள்ள தத்ரூபமாக அப்படின்னா, நம்ம 1960 65 காலகட்டத்துக்கு வந்து மக்களை கூட்டிகிட்டு போகணும்னு முயற்சி செஞ்சுருக்கிறோம். ஏன்னா படத்தோட கதைக்களம் வந்து அந்த மாதிரி 1960 காலகட்டங்களில் ஒரு புரட்சி, மாணவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து எவ்வளோ பெரிய புரட்சிகரமான விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்ற ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகுது. ஸோ அந்த விஷயத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் இருந்துச்சு, அந்த கதைக்களம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து தத்ரூபமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ரிசர்ச்சு, நிறையா சோர்ஸ் பண்ணி, நிறைய மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி அந்த காலகட்டத்து மக்களையும் கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு ஏற்பாடு தான் இது. ஸோ அதை வந்து வெற்றிகரமாக செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து அதை திரையில் பார்த்துட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் மக்கள்கிட்ட நிறைய பேர் பேட்டி எடுத்தேன் சார். அவங்க எல்லாருமே ரிப்பீட்டடாக சொல்கிற வார்த்தை, எனக்கு டைம் மிஷினில் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது, 1960ஸ்க்கே நான் போன ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு எனக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் காலையிலேருந்து பார்த்துருக்கீங்க, என்ன சொல்கிறாங்க சார்? இல்லை டைம் மிஷின் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இப்போது ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறது ஒரு விஷயம். நம்ம வந்து மக்கள் அனைவரையும் வந்து அந்த காலகட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னோக்கி தான் இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறோம். ஸோ அந்த டைம் மிஷின் நம்ம மட்டும் ட்ராவல் பண்ணாமல் மக்களையும் கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இதெல்லாம் பண்ணது. ஸோ மக்கள் வந்து அதை ஃபீல் பண்ணுறாங்க, அதை நாங்கள் உணர்கிறோம். ஏன்னா இந்த ஏற்பாடு பண்ணதே முக்கிய காரணம் என்னென்னா, எல்லா விஷயத்தையும் ஸ்க்ரீன்லேயே பார்த்துறாமல் அதை தொட்டு அந்த மண்மனம் மாறாமல், அந்த மனம் மாறாமல், அந்த காலகட்டம் மாறாமல் அதை வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணதே. ஸோ அது வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. பெரியவர்களும் வந்து வீட்டில் உள்ள குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க வாழ்ந்த காலகட்டத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஒரு சிறந்த இடமா வந்து இதை நினைக்கிறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம்.